தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். அதிமுக கூட்டணியிலே 40 வேட்பாளர்களை அறிவித்த பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும். 2026 என்பது அதிமுக பாஜக கூட்டணியிலே அமைந்த ஒரு கூட்டணி அப்படின்னே கூட சொல்ல. அந்த கூட்டணி என்பது கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு முன்பாகவே முடிவாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியிலே 50 தொகுதிகளை கேட்கிறாங்க, இல்ல 40 தொகுதிகளை கேட்கிறாங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி 40 தொகுதி வரைக்கும் கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என தினம் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 40 தொகுதிகளுக்கு வேட்பாளரை அறிவித்திருக்கிறதாம் பாஜக அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மெகா கூட்டணியை அமைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது அதிமுகவிலே மிகப்பெரிய ஒரு கூட்டணியை தான் கட்டமைத்து வைத்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடந்த முறை 20 தொகுதிகள் பக்கம் கொடுத்த பாஜகவிற்கு இந்த முறை டிடிவி தினகரன் அதே போல் ஓபிஎஸும் சசிகலாவும் மிக விரைவாகவே பாஜக கூட்டணிக்குள்ளே வருவார்கள் அப்படிங்கிற தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே 40 தொகுதிகளுக்குரிய தொகுதி பட்டியலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா பாஜக நாயனர் நாகேந்திரனிடம் ஒப்படைத்திருக்கிறார். அதுலயும் எந்தெந்த தொகுதியில் பாஜக போட்டியிட இருக்கிறது அப்படிங்கிற முழு பட்டியலையும் நாயனர் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுத்திருப்பதாக அதை பார்த்த எடப்பாடி பழனிசாமி சரி என்று ஒப்புதல் கொடுத்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே ஓரிரு நாட்களுக்குள் 40 வேட்பாளர்கள் யார், எந்தெந்த தொகுதியில் பாஜக போட்டியிட இருக்கிறது, அந்த தொகுதியில் வேட்பாளர் யாராக களம் இறங்க இருக்கிறார்கள். அண்ணாமலை எந்த தொகுதியிலே போட்டி போட இருக்கிறார், வானதி சீனிவாசன் எந்த தொகுதியிலே போட்டி போட இருக்கிறார், சரத்குமார் ராதிகா அவர்கள் எந்த தொகுதியிலே போட்டி போட இருக்கிறார், குஷ்பு அவர்கள் போட்டி போடுகிறார்களா இல்லையா அப்படிங்கிற முழு தகவலுமே இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என தற்சமயம் தகவல் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.